ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி பயிற்சி. சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். துலாத்தில் உச்சம் பெறுறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர், நன்மை தீமை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர். அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் 10-11 வீடுகள், அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது. கர்மகாரகன், ஆயுள்காரகன், அதை தவிர உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம். அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுவோம். இப்போது வக்கரகதியில் வந்திருக்கார். வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார், சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்பொழுது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு. ஆனால் சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகங்களுக்கு கிடையாது. இந்த சனி பகவானும் சரி, குரு பகவானும் சரி, சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு. 5 கட்டம் தாண்டி போனாலே, ராசியிலேயே 5 கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய, சூரியனுக்கு 5 கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2 பக்கமும் இருக்கும். அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து, அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் இப்பொழுது 19/6/2024 அப்போ வக்கரகதி அடைகிறார். வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். வக்கரகதி ஆரம்பிக்கிறது 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி. 4/11/2024 கிட்டத்தட்ட ஒரு 139 நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் நேர்முகமாக செல்கிறார். அதாவது கிளாக் வைஸில் வலப்பக்கம் செல்ல போக ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டமான 139 நாளில் பார்த்தோன்னா கும்பராசியிலேயே தான் இருக்கார், சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார். சரி, அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதமும் 2ஆம் பாதத்திலிருந்து 1 பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு அவர், அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது 4/11/2024 அப்போ வக்கரகதி நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் சனி பகவான் போகிறார். இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் சதயம் 3ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 2 மாதம், அதாவது 61 நாள் இருக்கார். சதயம் 2ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட 47 நாட்கள், 1.5 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் 1 மாதம், அதாவது ஒரு 31 நாள் சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். அதனால் பலன்கள் சொல்லும் பொழுது இந்த 3 விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம். இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் 3ஆம் பாதம் கும்பத்திலையும், சதயம் 2ஆம் பாதம் மகரத்திலையும், சதயம் 1ஆம் பாதம் தனுசுலையும் வரும். எதனால் நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா, நவாம்ச கட்டத்தில் பார்வை பலன்கள் கிடையாது, அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து, அதாவது எந்த ராசியில் இருக்கிறதோ நவாம்சத்தில் அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுபர்னுடைய ராசிகளில் நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு. ராகுவுக்கே தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும். இப்போ பார்த்தலையானால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரையிலும் கர்மகாரகன்னு சொல்கிறோம். இந்த கர்மகாரகன், ஆயுள்காரகன்,
வேலைக்கு ரொம்ப முக்கியமானவர், தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம்? சிலருக்கு சனி பகவான் சரி நல்லபடியாக இருக்க மாட்டார், அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது. அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனை பிரசோதயாத்து அப்படின்றது. இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 தரம் ஜெபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம். சரி, இதை தவிர கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எல்தீபம் போட்டுட்டு வர்றதும் 8 பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம். அதை விட கொஞ்சம் பெட்டராகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது, சுடசாதம் வைக்கிறதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம். ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம், அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும். தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது பர்ஸு, அது ஷோல்டர் பேக், அது தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் துப்புரவு தூய்மை பணியாளர்கள், கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆவார். 1 டிகிரி தாண்டணும் அப்படின்னா 1 மாதம் ஆகும். அதனால தான் சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7.5 சனின்னு சொல்லும்போது 3 கட்டத்தில் 3 ராசியில் போகிறத நம்ம ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் கணக்கு பண்ணி 7.5 மாதம் சொல்கிறோம், 7.5 வருஷம் சொல்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட 139 நாள் அவர் வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாகி 139 நாள் வக்கரக நிவர்த்தியானார். அதாவது 4/11/2024 வக்கர நிவர்த்தி. இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருப்போம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த, அதாவது உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பின் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களே, ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா, இல்லைன்னா நட்சத்திர சந்தி இருக்கா, இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி 2024 19/6/2024 4/11/2024 வரை உண்டான நாட்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் சப்தமம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு சப்தமம்னு சொல்லக்கூடிய மகரம் மற்றும் கும்பம் இந்த 2 ராசிகளும் அந்த அளவு ஏற்றதில்லை. சனி பகவானும் ஆட்சி பெற்றிருந்தால் அந்த அளவு ஏற்றதில்லை. சப்தமம் கெட்டால்தான் கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ இருக்கார். அதாவது அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியாக இருக்கும்பொழுது வக்கரம் பெறுறது ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல வக்கரம் பெறுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது சதயம் 3ஆம் பாதம், அதாவது பர்கோத்தமம் பெற்று நவாம்சத்திலும் கும்பராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தோன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துலேயே 2 பக்கமும் இருக்கிறதுனாலையும் இதன் மூலியமாக பார்த்தலையானால் வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வேலை இழப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தவறான பழக்க வழக்கங்களில் செல்லக்கூடிய வாய்ப்பு, வண்டி வாகனங்களில் விபத்துகள் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இதில் கும்பராசியில் இருக்கும் பொழுது காற்று ராசியாக இருக்கிறதுனாலையும் ராகுவே அந்த ராசியினுடைய சதய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் ராகுவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் சனி பகவான் கும்பம் 3ஆம் பாதத்தில் ராகுவின் நட்சத்திரமான சதயம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்களே ஆனால் இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுறவங்க, அதை தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தீங்களே ஆனால் சீக்கிரமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற தாவரங்கள்,
அதை தவிர வந்து காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடத்துல, அதாவது நவாம்சத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் வரார். அதாவது 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். 7ஆம் இடத்தில் வரும்பொழுது மகர ராசியாக இருக்குது. அதாவது நவாம்சத்தில் மகரத்திற்கு வரும்போது சதயம் 2ஆம் பாதத்துக்கு வரார். அது வந்து நவாம்சத்தில் மகர ராசியை குறிக்கும். அந்த மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது நீர் ராசியாக இருக்கிறதுனாலையும் மகர ராசியை பொறுத்தவரையிலும் நிலராசியாக வந்து நிற்கும். நிலராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிலராசியாக இருந்து மகரமாக இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கடகராசிக்காரர்கள் அதாவது நிலம் சம்பந்தமான பேரங்கள் ஏதாவது பேசுகிறதுனா ஒரு 1.5 மாதத்துக்கு பொறுமையாக இருக்கிறது நல்லது. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எதிராளிகளை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டாம். தேவையற்ற விதண்டாவாதங்கள் செய்ய வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது மகரத்தில் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 1.5 மாதம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கும் மண், செங்கல், ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசில் வந்து புஷ்கர நவாம்சத்தில் போய் இருக்கார். அதாவது புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் 1ஆம் பாதத்தில் வந்து தனுசு ராசியில் போய் இருக்கார். இதில் நவாம்சத்தில் இந்த காலகட்டம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். புதிய கடன்கள் அமையும். கடன் வந்து நீங்கள் கேட்ட இடத்துலலாம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் அதிக கடனை வாங்கிட்டீங்கன்னா உங்களால் திருப்பி செலுத்த முடியாது. வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். அதனால் வந்து உங்களுக்கு இந்த 4/10/2024 4/11/2024 வரும் கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணம் எங்கே கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக போகிறதுன்றது நல்லது. நீங்கள் இந்த திருநறையூர் அப்படின்னு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. சனி பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அங்கே இருக்குது. இந்த சனி பகவானுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போய் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சரியில்லைன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு அங்கே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதோ, சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த சனி பெயர்ச்சி, வக்கர சனி பெயர்ச்சியில் வரும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.